சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை ரேவதி 90களில் மிகவும் பிரபலமானவர். அவரது படத்திற்கு இன்னும் ரசிகர்கள் உள்ளனர். இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் முன்னணி நடிகையாக வலம் வருவதுடன் இந்தி மற்றும் ஆங்கில படங்களையும் இயக்கியுள்ளார். 1983ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கிய மண் வாசனை திரைப்படத்தின் மூலம் ரேவதி தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். முதல் படத்திலேயே பெரும் வெற்றியை கண்ட அவர் தனது யதார்த்தமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். தொடர்ந்து மௌனராகம், புன்னகை மன்னன், வைதேகி காத்திருந்தால், கிழக்கு வாசல், தேவர் மகன், அஞ்சலி, மகளிர் மட்டும் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்து தனது முத்திரையை பதித்தார். ரேவதி தனது நடிப்பு மற்றும் இயக்கத்திற்காக பல விருதுகளை பெற்றுள்ளார். நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்கம், டப்பிங் என பன்முகத்திறமையுடன் வலம் வரும் நடிகை ரேவதி ஒரு கேரக்டரில் 3 படத்தில் நடித்துள்ளார். இதில் ஒரு படங்களில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளியாகியுள்ளது. மலையாளத்தில் 1989ஆம் ஆண்டு வெளியான படம் ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங். அப்போதைய மலையாள சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் பலர் நடிப்பில் வெளியான இந்த படத்தை சித்திக் லால் இயக்கியிருந்தார். மலையாளத்தில் பெரிய வெற்றியை பெற்ற இந்த படம் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது. பிரபு, ரேவதி, வி.கே. ராமசாமி ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படம் மலையாளத்தில் ஒரிஜினல் படத்தை தயாரித்த ஃபாசில் இயக்கியிருந்தார். அரங்கேற்ற வேலை என்ற பெயரில் வெளியான இந்த படத்தில் நண்பரிடம் வாங்கிய கடனை அடைக்க வெளியூருக்கு வரும் பிரபு வி.கே. ராமசாமியின் நாடக சபாவில் இணைந்து அந்த வீட்டில் தங்கியிருக்கிறார். அதே வீட்டில் வசிக்கும் ஏமாற்றும் பெண்ணான ரேவதிக்கும் பிரபுவுக்கும் எப்போதும் மோதலாகவே இருக்கும். இவர்களுக்கு இடையில் வி.கே. ராமசாமி மாட்டிக்கொள்வார். அதே சமயம் இவர்கள் மூவருக்கும் இருக்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு ஃபோன் கால் வருகிறது. அதை வைத்து இவர்கள் தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டார்களா இல்லையா என்பதை காமெடியாக சொன்ன படம்தான் அரங்கேற்ற வேலை. இந்த மாஷா என்ற கேரக்டரில் ஒரு ஏமாற்றும் பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். இவரது கேரக்டரை மையமாக வைத்தே ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் ஃபாசில். ஆனால் பிரபுதேவா நடித்த குலேபகாவலி, ஜோதிகா நடித்த ஜாக்பாட் ஆகிய படங்களில் ரேவதி அதே கேரக்டரில் நடித்ததால் இந்த முடிவை கைவிட்டதாக கூறப்படுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.